லூக்கா 16ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 16:11, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மை உள்ளவராய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இப்ப இது நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான எதை வேணாலும் நீங்க எடுக்கலாம். பணத்தை கூட நீங்க என்ன பண்ணலாம், அதை ப்ராப்பரா உண்மை உள்ளவர்களாய் காணப்படுறோமா அப்படின்னு நீங்க எடுக்கலாம். ஆனா ஆழமா இது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குது. என்ன தெரியுமா? யுவர் லைஃப் ஆன் திஸ் எர்த், இந்த பூமியிலே மனிதனாக நீ வாழ்கிறதான அந்த நாட்களை, அந்த வாழ்க்கையை இது குறிக்கிறது. இது அநீதியான உலக பொருள், உலக வாழ்க்கை, உலகத்துல மனுஷனா காணப்படுற. ஆனா அந்த வாழ்க்கையில நீ கர்த்தரை அறிந்த பிறகும் உண்மையா இல்லை அப்படின்னா யார் உங்களை நம்பி உங்களிடத்துல மெய்யான உலக பொருளை, புரியுதா உங்களுக்கு? இது அவ்வளவு ஆழமான காரியம். இந்த உலகத்தை கொடுத்தாலே இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு இருக்க, நீ உன்னை பரலோகத்துல கொண்டு போக முடியுமா? இப்ப புரியுதா? இந்த உலகத்துல உனக்கு என்ன கொடுத்துருக்கேன், இந்த உலகத்துல நீ வாழ்கிறதுக்கு இத்தனை காரியங்களை இலவசமா உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா இதுல நீ உண்மையா இருக்க மாட்ட. நீ என்ன ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்ட. தைரியமா வேற அறிக்கை பண்ற, உன்னை ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உன்னிடத்திலே அனுப்பப்படுகிற ஸ்தானாதிபதிகளை பார்த்து நீ சொல்லி என்ன பண்ற, அனுப்புற. உள்ளத்துல நினைக்கிறதான காரியம் தான் அவிசுவாசி, உள்ளத்துல சுவிசேஷத்தை தள்ளுகிறதான காரியம் தான். அவருக்கு மெசேஜ் போகுமா? என்ன ஸ்தானாதிபதிகள் அம்பாசடர்ஸ் மெசேஜ் அனுப்புறது. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சத்தியம் தெரிகிறதான ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறது எதை தெரியுமா குறிக்கிறது? பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவாய் இருக்கிற, இந்த பூலோகத்தையும் உண்மையாக ஆண்டு கொண்டிருக்கிற, ஆனா பார்க்க முடியாததான அந்த தெய்வத்தை நிராகரிக்கிறதான அந்த செய்தி இந்த பூமியிலே ஒருவன் அவரை தள்ளும் போது அவருக்கு அந்த செய்தி போகிறது. அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்தானாதிபதிகளை அனுப்புறான். அவங்களுடைய தலைமை எனக்கு தேவையில்லை, நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேணாம், நீர் எங்களுக்கு தேவனா இருக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளுகிற காரியம். அப்ப இந்த உலக பொருள் என்பது ஷார்ட் லைஃப் ஆன் திஸ் எர்த், இந்த ஜீவனை குறிக்கிறது. மெய்யான பொருள் என்பது ஆழமா பாத்தீங்கன்னா அது நித்திய ஜீவனை குறிக்கிறது, எவர் லாஸ்டிங் லைஃப். அப்ப இந்த உலக காரியங்கள்ல, உலக பொருள்ல அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகிற கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவ வாழ்க்கைய நம்ம பாத்தீங்கன்னா உண்மையா ஆண்டவருக்கு பிரியமா நடத்தலன்னா, பிரியம்னா என்ன? தேவனுக்கு பிரியமா இருக்கிறனா என்ன? நீங்க செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமா இருக்கணும், பிளீசிங்கா இருக்கணும், அவருக்கு பிளீசிங்கா இருக்கணும். அதுதான் அது. சரி, ஓகே. தி மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர் பாத்தீங்கன்னா லிட்ரலி பிசிக்கலி ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை சேர்க்கும்படியாக அவர் இறங்கி வருவார். இந்த மீன் டைம், அந்த இடைப்பட்டதான காலத்துல நாம பாத்தீங்கன்னா உண்மை உள்ளவர்களா இருக்கணும் until his returns. அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுல காணப்படுகிற முக்கியமான பகுதியாய் காணப்படுது.